வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு பீஸ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்காக இருந்துச்சு. எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் இதுதான் என்னோட ஃபேவரட். அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட வேக வச்ச பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். பட்டாணி கூட குறைய இருந்துக்கலாம். இவ்வளோதான் அளவுன்னு கரெக்டாக போடணும்னு இல்லை. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மாங்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம அரைக்க போறோம். தண்ணி சேர்க்காம இதை அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இது சொத சொதன்னு இல்லாம உங்களுக்கு பிசைறதுக்கு நல்லா வரும். ஷேப் அப்பதான் உங்களுக்கு வரும், இல்லாட்டி பிடிக்கவே வராது. அதுக்காக பிரெட் கிரம் சேர்த்துக்கிறோம். இன்னமுமே உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்க கஷ்டமா இருந்தா மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை குட்டி குட்டி பால்ஸா உருட்டி பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிக்கோங்க. கோட் ஆனதுக்கு அப்புறமா இத கட்லெட் மாதிரி தட்டிக்கோங்க. இது கொஞ்சம் ஈரப்பதமா தான் இருக்கிறனால உங்களுக்கு எதுவுமே கோட் பண்ணாமே பிரெட் கிரம்ஸ் ஒட்டிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா மைதா மிக்சர்ல ஒரு தடவை முக்கிட்டு மேல பிரெட் கிரம்ஸ் கோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நல்லா ஒட்டும். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நான் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இதை நீங்க ஃப்ரை பண்ணிருங்க. இது 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு இதை குக் பண்ணிருங்க. இதை நீங்க டைரக்டாவும் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்க ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு உடையாம வரும், எண்ணெயில பிரியாது. இப்போ பாத்தீங்கன்னா கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம அட்டகாசமான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்டா இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இது கெஸ்ட் சப்போஸ் வராங்க, உங்களுக்கு டக்குன்னு இதெல்லாமே பண்ண முடியாது அப்படின்னா கூட நீங்க ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டு கெஸ்ட் வரும்போது நீங்க டக்குன்னு எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.